வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வரக்கூடிய எபிசோட் ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த தடவை பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி மயில் வந்து இந்த வேலைக்கு செய்யவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே பழனி அந்த வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் கொடுக்குறக்காக இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு இங்கே வரவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே வீடு மூடி இருக்குது. இங்கே பழனி என்னடா வீடு மூடி இருக்குது அப்படிங்கிறது எங்கள் ஓனருக்கு இங்கே ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. சரிப்பா நான் வர சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் உள்ள இங்கே மயில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. போமா போய் சாமான் வாங்கிட்டு வா அப்படிங்க சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மயில் வந்து சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லி மயில் கதவு திறக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பழனிவேல் வந்து இங்கே நிற்கிறாங்க. இங்கே மயில் கதவு திறக்கிறத இங்கே பழனிவேல் பார்க்குறாங்க. பழனி இருக்கிறத இங்கே மயிலும் பார்க்குறாங்க. அப்போ இங்கே பழனி என்னம்மா நீ இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாங்க மாமா அந்த மாதிரி நான் இங்கே வேலைக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்னது வேலைக்கு செஞ்சுருக்கியா? இதாச்சும் உண்மையா இல்லை இதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. நீங்கள் மேலே இல்லைங்க மாமா இது உண்மை தான், நான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. என்ன வேலை அமைச்சிட்டு இருக்கும்போது இல்லை இங்கே ஒரு பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணு ஏம்மா என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ரொம்ப முடியலையே, அப்போ அவங்களுக்கு எல்லாமே நீ தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. மயில் வந்து ஆமாங்கண்ணே ஆமாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் நீங்கள் சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் பழனிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே மயிலுக்கு காசு நீட்டுறாங்க எதாங்கண்ணா ஸோ சாமாக்கான காசு சொல்லிட்டு மயில் வந்து இங்கே காசு நீட்டவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் பழனி வாங்கிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இங்கே போகவும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே பழனி யோசிக்கிறாங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி நினச்சிட்டு இங்கே கோமதிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். வணக்கம்.